இன்றைய ஹுத்பாவினுடைய பிரதானமான ஒரு கருப்பொருள் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய வழிகாட்டலின் கீழ் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு தான் இன்டாக்சிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய போதை, அதனோட சம்பந்தப்பட்ட சில பாவனைகள் இஸ்லாத்தினுடைய ஷரீஅத்தினுடைய நிழலில் சில விடயங்களை எத்தி வைக்கலாம் என விரும்புகிறேன். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முழு மனித சமூகத்தையும், அது முஸ்லிமாக இருக்கலாம் அல்லது நன் முஸ்லிமாக இருக்கலாம், எல்லாரையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட சில விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். அதுல மனிதன் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அக்ல் என்று சொல்லக்கூடிய புத்திய கொடுத்து அல்லாஹு தஆலா மனிதனை கண்ணியவான்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். ஏனைய விலங்குகள், ஏனைய ஜீவராசிகள், ஏனைய படைப்பினங்கள், இது எல்லாற்றையும் விட மனிதன் சிறந்தவன், மனிதன் கண்ணியமானவன், மனிதன் மதிக்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். காரணம் என்ன? எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அறிவு, அக்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்திய அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறான். இதுல தான் எங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுது, இதனால தான் எங்களுக்கு ஹலால் ஹராம் தெரியுது, இதனால தான் சரியது பிழையது என்கிறது தெரியுது, இதனால தான் ஒரு நேரான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அக்ல பாதுகாக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய மிக பிரதானமான கடமையாக இருக்குது. அதுல விசேஷமாக கலிமா சொன்ன மக்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள், ஈமான்தாரிகளாக இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் அல்லாஹு தஆலா அக்லையும் கொடுத்து ஈமானையும் கொடுத்து அல்லாஹு தஆலா ஒரு படி மேல அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் சின்னாப்பட்டு சிதறிக்கப்பட்டு என்ன செய்ய போறோம் என்று தெரியாம மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு கொடூரமான ஒரு பாவம் தான் இன்டாக்சிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்குது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சில பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்கள் தனி மனிதனை விட்டும் கடந்து செல்வது கிடையாது. ஒரு பாவத்தை, ஒரு தவற, ஒரு குற்றத்தை செய்கிறான். அந்த பாவம், அந்த தவறு, அந்த குற்றம் அவனை மாத்திரம் சில வேளைகளில் பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனுடைய விளைவை, அந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய அசராத்துகளை சொந்த வாழ்க்கையில அவன் மட்டும் அனுபவிக்கலாம். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் சில பாவங்களை இஸ்லாம் சொல்லுது. அந்த பாவங்கள் தனி மனிதனோட மாத்திரம் சம்பந்தப்படுவது கிடையாது. நினைச்சு கொண்டிருக்கலாம், நான் மட்டும்தானே மாற்றப்பட்டிருக்கிறேன், என் லைஃப்ல மட்டும்தானே இருக்குது, அல்லது நான் பாவிக்க இல்லை தானே, நான் இன்னொருத்தருக்கு தானே சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சில பாவங்கள் இருக்குது, ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிச்சிடும், ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நிம்மதியை இல்லாமல் ஆக்கிடும். அதுல மிக பிரதானமான இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய, இஸ்லாம் பெரும் பாவங்கள்ல ஒன்று என்று அடையாளப்படுத்திருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இன்டாக்சிகன்ஸ், ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாக இருப்பது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சமூகம் என்று வரக்கூடிய நேரத்தில்
தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை இல்லாம ஒரு சூழல் என்று வரக்கூடிய நேரத்துல மிக பெரும் எச்சரிக்கைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துறது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத செயல். பூமியில பாவங்களை பரவ செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத செயல். பூமியில ஃபித்னாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத செயல். ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? நீ மட்டும் பாதிக்கப்படுவது கிடையாது, நீ மட்டும் இதுல மாற்றப்படுறது இல்ல, உன் லைஃப் மட்டும் நாசமா போறது இல்ல, அப்படி என்ன பிரச்சனை இல்லை. விளையாடுவர்களே, ஒரு மனிதனால ஒரு சமூகம் பாதிக்கப்படுது. ஒரு ஆண் பாதிக்கிறானா அவனுடைய மனைவி பாதிக்கப்படுகிறாள், அவனுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளை பாதிக்கப்படுகிறது, அவனுக்கு கீழால் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது, அவனுடைய பக்கத்து வீட்டாருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது, அவனை சுத்தி இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. இவனுடைய பாவம் அவனுடைய நண்பர்களுக்கு கடத்தப்படுகிறது. மேலானவர்களே, ஒரு சமூகத்தினுடைய ஒரு மிக பிரதானமான அழகான ஒரு குடும்ப கட்டமைப்பை சீரழிக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு பாவத்தில் அந்த தனி மனிதன் ஈடுபடுகிறான். மேலானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களுடைய விடயத்துல, முஸ்லிம்களுடைய விடயத்துல, முஸ்லிம் கம்யூனிட்டியில, இஸ்லாமிய சமூகத்துல ஒரு பாவம் பரவணும் என்று விரும்புறாங்களோ, ஒரு பாவத்தை ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டு போறாங்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. உலகத்திலேயும் அவனுக்கு தண்டனை இருக்குது, மரணத்துக்கு பின்னாலேயும் அவனுக்கு தண்டனை இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தண்டனை என்னங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரொம்ப பயங்கரமான பாவம். இன்னைக்கு எல்லாரும் சர்வசாதாரணமாக நினைச்சு கொள்கிறாங்க. ஏன்? பேசி பேசி கேட்டு கேட்டு அதனுடைய பாரதூரம் எங்களுக்கு விளங்கல்ல. முன்னொரு காலத்துல ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருடத்துக்கு முன்னால இந்த ட்ரக் என்ற வார்த்தை அல்லது இன்டாக்சிகன்ஸ் என்ற வார்த்தை அல்லது மது போதையுடைய வார்த்தை கேட்டா எங்கட உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு பாரம் இருந்துச்சு. மேலானவர்களே, இப்ப எங்கட வாழ்க்கையில சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய, சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்றைக்கு மாற்றப்பட்டுட்டு, ஊர்ல யாரோ ஒருத்தர் பாவிச்சிருப்பாரு, அல்லது யாரோ ஒருத்தர் குடிப்பட்டிருப்பாரு, அல்லது யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுவதாக அடையாளம் காணப்பட்டிருப்பாரு. இதை கேட்கக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாரம் இருந்துச்சு. சமூகம் எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. மேலானவர்களே, இப்ப சர்வசாதாரணமாக நாங்க பேசுறோம், பக்கத்துல பிடிச்சிட்டு போனேயாம், இன்னாருடைய மகன் பாவிக்கிறாராம், இன்னாருடைய ஃபெமிலியில பாவிக்கிறாங்களாம், இன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதாம். இப்ப 2 பேர் 3 பேரு பேசிட்டு நகர்ந்து போறோம். ஆனா அதனுடைய பாரம், அதனுடைய வெயிட் எங்கட கல்புகள்ல இல்ல. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, பாவத்தை கேட்டு, பாவத்தை பேசி, பாவத்துடைய சூழல்ல இருந்து பல பக்கத்தால் அந்த பாவங்கள் வரக்கூடிய நேரத்துல அந்த பாவத்தினுடைய விளைவு, அந்த பாவத்தினுடைய பாரதூரம் எங்கட கல்புகள்ல இருந்து இல்லாம போயிட்டு. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம காலிதீன். நிச்சயமாக குற்றமிழைக்க கூடியவர்கள் தண்டனை என்ன தெரியுமா? நரகத்துல சில நேரங்கள்ல நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தெரியுமா? ஷாரிபுல் ஹமர், மது பாவிக்கக்கூடியவர்கள், இன்டாக்சிகன்ஸ், மதுவை உண்டாக்கக்கூடிய, போதையை உண்டாக்கக்கூடிய வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்கள். இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது,
அவர்கள் பாவிக்கக்கூடிய நேரத்துல அவர்களுடைய ஈமான் உள்ளங்களிலிருந்து கலட்டப்படுகிறது. இதே நிலையில ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டா, பாவிக்கக்கூடிய நிலையிலேயே ஒருத்தர் மௌத் ஆகிட்டா, நஊது பில்லாஹ் ஹாலிதீன ஃபீஹா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நிரந்தர நரகவாசியாக மாறி விடுவான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ் வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா. யாரெல்லாம் பூமியில குழப்பங்களை உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஃபித்னாக்களுக்கும் ஃபஸாதுகளுக்கும் காரணமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பூமியில குழப்பங்கள் உண்டாக்கணும் என்ற முயற்சியில் இருக்கிறாங்களோ, மேலானவர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? சில தண்டனைகள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை தவறுதலாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை மாற்றமாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த பாவத்தினுடைய பயங்கரம் அப்படிப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மக்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய தயாரான மக்கள், அல்லாஹ்வோடையும் அவனுடைய ரசூலோடையும் போர் புரிவதற்கு தயாரானவர்கள். இவர்கள் பூமியில வாழ்றதுக்கு தகுதியற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐயுகத்தலு, அவர்கள் கொலை செய்யப்படட்டும். அவன் பூமியில வாழ்ந்து எந்த பிரயோசனமும் கிடையாது. அவன் உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுது, தௌபா செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. அதிகமான மக்கள் போறாங்க, பேசுறாங்க, கதைக்கிறாங்க, வெளியே வாரத்துக்கான முயற்சிகள் நடக்குது. ஆனாலும் தொடரான பாவத்துல இருக்கிறானா? அல்லாஹ் ரசூலோட யுத்தம் செய்யறதுக்கு இவன் தயார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐயுகத்தலு, இவன் கொலை செய்யப்படட்டும். இவன் பூமியில வாழ்றதுக்கு தகுதி இல்லை. இன்னொரு வார்த்தை அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான், அவ் யுஸல்லபு, அவனை சிலுவையில் அறையுங்க. சமூகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தூக்குல போட்டு தொங்க விடுங்க, சமூகம் படிப்பினை பெறட்டும். மேலானவர்களே, அல்லாஹ் அவ்வளவு எச்சரிக்கையை சொல்றான். ஏன் தெரியுமா? ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பை இவன் குலைச்சு போடுறான், ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பை இல்லாமாக்கிறான், ஒரு வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறான். இவன் உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் பயங்கரமான சில வார்த்தை பிரயோகங்கள் அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவ் துகத்த ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் খিলাஃபின், அவர்களுடைய கைகளும் கால்களும் மாற்றாக துண்டிக்கப்படட்டும். வலது கை இடது கால், இடது கை வலது கால் நடை பிணமாக உலகத்தில் இவன் வாழட்டும். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை பாவிக்கிறான் தெரியுமா? பாவம் பயங்கரமானது. சமூகத்தை சீரழிக்கிறது லேசிப்பட்ட விஷயம் அல்ல. சமூகத்துல தவறான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறது லேசிப்பட்ட விஷயம் அல்ல. ஒட்டு சமூகத்திலே ஈமானையும் கலட்டக்கூடிய மிக பாரதூரமான பாவம் இது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மீண்டும் சொல்றான், அவ் யன்ஃபு ஃபில் அர்த், அவன் பூமியை விட்டு இல்லாமல் ஆக்கட்டும். அவனை ஊரை விட்டு அனுப்புங்க, அவனை எங்க சரி அனுப்புங்க, வேற எங்க சரி அவன் வாழட்டும். இந்த பிரதேசத்துல, இந்த இடத்துல, இந்த சூழல்ல, இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்துல அவன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ذَلِكَ لَهُمْ خِزْيٌ فِي الدُّنْيَا, இதுதான் அவனுக்கு உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய கேவலம். وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابٌ أَلِيمٌ, மறுமையில இதைவிட ஒரு பயங்கரமான தண்டனை அவனுக்கு இருக்குது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு குத்துபாக்கள்ல பேசப்படக்கூடிய நேரத்துல, இன்னைக்கு குத்துபா முடிஞ்சு அந்த இமாம் அந்த ஹதீப் இறங்கினதன் பின்னால வந்து சொல்லக்கூடிய விஷயம்தான், ஹஜ்ரத் நீங்க குத்துபா செய்றீங்க, குத்துபா பேசுறீங்க, பேசப்பட வேண்டிய தலைப்பு தான், சொல்லப்பட வேண்டிய தலைப்பு தான், ஆனா உரியவர்கள் மஸ்ஜிதுல இல்லையே. ட்ரக்க பத்தி பேசுறோம், போதை வஸ்துக்களை பேசுறோம், அதனுடைய பாரதூரங்களை பத்தி பேசுறோம், ஆனா மஸ்ஜிதுல இருக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோட வரக்கூடியவர்கள் இதுல சம்பந்தப்படக்கூடியவர்கள் இல்லையே. கேட்கக்கூடியவர்களுக்கு, பாவிக்கக்கூடியவர்களுக்கு, அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்திகள் நேரம் மஸ்ஜிதுக்கு வராங்க,
அல்லது தொழக்கூடிய நேரம் மஸ்ஜிதுக்கு வராங்க, அல்லது அதிகமானவர்களுக்கு ஜும்ஆவுடைய நாளே கிடையாது. யாருக்காக நாம குத்துபா செய்றோம்? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நல்லா விலகிக் கொள்ளணும். ஒவ்வொரு குத்துபாக்கள்லையும் இரண்டு விதமான நோக்கங்கள் இருக்குது. ட்ரக்குடைய விஷயமாக இருக்கலாம், இன்னொரு விஷயமாக இருக்கலாம். ஒன்று இருக்குது ரீஹபிலிட்டேஷன் என்று சொல்லுவோம், புனர்வாழ்வு. ஒருத்தர் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ இதுல மாட்டுப்பட்டுட்டாரண்டா அவர் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர். அவருக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, அவர்ல லைஃப திருத்திக் கொள்றதுக்கு. அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படணும். மேலானவர்களே, அதிகமானவங்க இருக்கிறாங்க, தெரியாம கை வச்சுட்டாங்க, ஆனா கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்னால இதை விட முடியலையே, நான் எப்படி சரி இதுல இருந்து கலந்து கொள்ளணும்? அதிகமானவங்க இருக்கிறாங்க. பாதிக்கக்கூடிய எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அதிகமானவர்கள் இருக்கிறாங்க, நாங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம், இதனால தான் பேசுறேன். அதிகமானவங்க வந்து பேசுவாங்க, ஹஸரத் விட்டு கொள்ளையெல்லாம் இருக்குது, ஏதோ ஒரு அமைப்புல, ஏதோ ஒரு ஃபண்டுக்காக வேண்டி, ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி, ஏதோ ஒரு அமைப்புல தெரியாம நான் வாயில வச்சுட்டு பழக்கப்பட்டுட்டு, ஆனா என்னால வெளியே வர இயலாம இருக்குது, ஏதாவது கைட் பண்ணுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. மேலானவர்களே, இவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களை கிட்ட கூப்பிட்டு, இவர்களை சமூகத்துல இருந்து ஒதுக்காம, இவர்களை அணைச்சி, இவர்களுக்கு ஈமான் யகீன சொல்லி, இஸ்லாத்தை சொல்லி, இவர்களை ஈமான உருவாக்கி, அல்லாஹ்வுடைய தொடர்பை உருவாக்கி, இவர்களை இந்த பாவத்தில இருந்து கலற்றுறது எங்கட மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. ஒவ்வொரு குத்துபாக்களும் முதலாவது இதைத்தான் செய்யுது, ரீஹபிலிட்டேஷன். யாரெல்லாம் என்னென்ன பாவத்துல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னென்ன தவறுகள்ல இருக்கிறாங்களோ, நல்ல விஷயங்களை கேளுங்க, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான விஷயங்களை கேளுங்க, உள்ளத்துல மாற்றம் உண்டாகும். அந்த தவறுகள்ல இருந்து நீங்க கலந்து கொள்ளுங்க. ட்ரக் மாத்திரம் இல்ல, தொழுகை இல்லையா, பொய் சொல்றோமா, கைபத் பேசுறோமா, வட்டி எடுக்கிறோமா, குடும்பங்களை சேர்ந்து வாழலையா, இன்னொரு மோசமான பாவங்களை ஈடுபடுவோமா, ஒவ்வொரு குத்துபாக்களும் ரீஹபிலிட்டேஷன் செய்யுது, புனர்வாழ்வு அளிக்குது. உங்களோட பாவங்களை விட்டு நீங்க கலந்து கொள்ளுங்க. அதனால நான் வசிய செய்யறோம், இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும், எங்க இருந்தாலும் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் சொன்னாங்க ப்ரீவென்ஷன்ஸ், இருக்கக்கூடியவங்க தடுத்து கொள்றது. எனக்கு சமூகத்துல ஒரு கூட்டம் மாட்டுப்பட்டுட்டாங்க, மைனாரிட்டியான கூட்டம் மாட்டுப்பட்டுட்டாங்க. 110% ஆக்கள், ஒரு 5% அல்லது ஒரு 3% மாட்டுப்பட்டுட்டாங்க. மிச்சம் 90% மாட்டுப்படாம வெளியேறிக்கிறோம். நானும் நீங்களும் இருக்கிறோம், மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கிறோம், அதான் கேட்டுடனே சஃபுக்கு வாரோம், எங்கட வாழ்க்கையிலிருந்து தொழுகை இன்னும் போகல. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இதே நிலையில நாங்க கண்டினியூவாக இருப்போமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. 2 தெருவுக்கு அங்கால நடந்தது எங்களுக்கு பக்கத்துல நடக்கலாம், எங்கட பக்கத்துல நடந்தது நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், நாளைக்கு ஏண்ட பிள்ளைக்கோ அல்லது எனக்கோ அல்லது என்னுடைய குடும்பத்துக்கோ நடக்கலாம், வெகு தூரம் இல்லை. 2வது விஷயம் ப்ரீவென்ஷன்ஸ், நாங்க தடுப்பு செய்யணும். ஒரு கூட்டம் மாட்டுப்பட்டுட்டாங்க, அவர்கள் எடுக்கிறதுக்கான முயற்சியை செய்வோம், அது இன்னொரு சப்ஜெக்ட். பெரிய ஒரு கூட்டம் மாட்டுப்படாம இருக்கிறாங்க, இவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, பாடசாலை மாணவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் இந்த லைன்ல போக இல்ல, ஒரு கூட்டம் மாட்டுப்பட்டுட்டாங்க, இன்னொரு கூட்டம் கியூல இருக்குது போயிட்டு விழுகிறதுக்கு. இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. குத்துபாக்கள் யாருக்கு தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும். ஏண்ட வீட்டுல நாளைக்கு வரக்கூடாது. நான் ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல அல்லது 2-3 நாள்ல நான் பாவிக்க கூடியவனாக, நான் இதுல மாற்றுப்படக்கூடியவனாக, எந்த வாழ்க்கையை துளைக்கக்கூடியவனாக நான் ஆகிடக்கூடாது. இதையும் இஸ்லாம் மிக வன்மையாக வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பொறுப்பை தான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஏ ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இட் இஸ் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது உங்களோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. விகாயத் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான்.
ப்ரீவென்ஷன்ஸ் அல்லாஹ் தஆலா சொல்றான். உன்னையும் நீ பாதுகாத்துக் கொள்ளணும், உன்னோட குடும்பத்தையும் நீ பாதுகாத்துக் கொள்ளணும். இது ரெண்டும் எங்கள் மிகப்பெரிய ஒரு கடமையான பொறுப்பாக இருக்குது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த இன்டாக்சிகன்ஸை பாவிக்கக்கூடியவர்களுக்கு முதலாவது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஈமான் அல்லாஹ் தஆலா கலட்டி விடுவான். புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஷ்ரிபுல் ஹம்ர ஷாரிபுஹா ஹீன யஷ்ரிபுஹா வஹுவ முஃமின். ஒரு இன்டாக்சிகன்ஸ் பாவிக்கக்கூடியவங்க, மது போதை பாவிக்கக்கூடியவர்கள், அவர்கள் பாவிக்கக்கூடிய நேரத்துல ஈமானோட இருக்கிறது இல்ல. இந்த ஹதீஸுக்கு கீழால உலமாக்கள் ஷரஹ் எழுதக்கூடிய நேரத்துல, விரிவுரை செய்யக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, கவுல்லதி, அந்த மனிதனுடைய ஈமான் அவனுடைய உள்ளத்துல இருந்து ஒரு மேகத்தை போல உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பாவனை பாவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் முழுமையாக கலட்டப்பட்டு ஒரு மேக வடிவுல அவனுடைய தலைக்கு மேலால கொழுகப்பட்டிருக்கிறது. எப்ப இந்த பாவத்திலிருந்து அவன் முழுமையாக விடுபடுகிறானோ இந்த நேரத்துல தான் அவனுடைய ஈமான் அவனுடைய கல்புக்கு மீண்டும் திரும்புகிறது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நேரத்துல மௌத்தாகிட்டா, இந்த நேரத்துல மௌத்து வந்துட்டா, இந்த நேரத்துல எங்களோட உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால், இந்த நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டால், இந்த நேரத்துல ஏதாவது ஒரு அமைப்பில் எங்களுக்கு வஃபாத்து வந்துட்டா, யாரு போய் இந்த பாவத்தை ஈடு செய்யறது? உலகத்துல ஏதாவது பிரச்சனை நடக்குது, உலகத்துல ஏதாவது நஷ்டம் வருகுது, யாராவது கை கொடுத்து ஈடு செய்வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஈமான் இல்லாம, அமல் இல்லாம, பாவ சுமையோட அல்லாஹ்விடத்துல போயிட்டு சேர்ந்தோம்டா யாரு கை கொடுப்பது? யாரு ஈடு செய்வது? அந்த இடத்துல உதவி செய்ய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், இது ஷைத்தானுடைய அமல். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஷும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த ட்ரக் இருக்குதே, இது ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தானுடைய வேலை யார் செய்யறானோ இவனும் ஒரு ஷைத்தான். ஷைத்தானுடைய வேலை செய்யறவன் இன்சானாக இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டத்துல ஒன்று தான் ஹமர் பாவிக்கிறது, இன்டாக்சிகன்ஸ் பாவிக்கிறது. இது ஷைத்தானுடைய வேலை. இதை பாவிக்க கூடியவனும் ஒரு ஷைத்தான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணாவது விஷயம், லா தஷ்ரிபுல் ஹம்ர ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர்ரின். சொன்னாங்க, இன்டாக்சிகன்ஸ் பாவிக்கிறது, ட்ரக் யூஸ் பண்றது எல்லா பாவத்தினுடைய அடிப்படை என்றாங்க. சில கேசஸ் இருக்குது, நஊது பில்லாஹ், மிம்பர்ல பேசலாம். ரொம்ப கீழ்த்தரமான சில சம்பவங்கள் நடந்திருக்குது எங்களோட கம்யூனிட்டியில. பக்கத்துல படுக்கிறது மனைவியா அல்லது தன்னுடைய பெண் குழந்தையான்னு தெரியாது. ஏன்? அக்குல் இல்ல, அக்குல் இல்ல. ரொம்ப கேவலமான சம்பவங்கள் இருக்குது. மேலானவர்களே, எங்க நடக்கிறதுன்னு தெரியாது, அவ்வளவு மோசமான சம்பவங்கள் இருக்குது. பேரோட, ஊரோட, அட்ரஸோட, வரலாறோட இருக்குது. எல்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடிச்சிட்டா புத்தி வேலை செய்தில்ல, மனைவி விளங்குது இல்ல, பொம்புல புள்ள விளங்குது இல்ல, பக்கத்துட்டுக்கார பெண் விளங்குது இல்ல, ஆண் விளங்குது இல்ல, மிருகம் விளங்குது இல்ல, எதுவும் விளங்குது இல்ல. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரரே, நஊது பில்லாஹ், குஃப்ர்ல ஜாஹிலியா காலத்துல நடக்காத மிக மோசமான பாவங்கள் நடக்குது. மேலானவர்களே, அண்மையுடைய ஸ்டேட்மெண்ட் தான், தற்கொலை செய்யறதுல மட்டக்களப்பு மாவட்டம் 2வது இடத்துல இருக்கு. சூசைட் பண்றதுடைய ரேட், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறோம், ஹாஸ்பிட்டல்ல மீட்டிங்ல பேசுறாங்க, உங்களோட மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, குத்துபாக்களை ஞாபகப்படுத்துங்க. சூசைட் ஒரு நாளுடைய ஸ்ரீலங்காவுடைய ரேட், ஒரு நாள்ல 8 பேர் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. அதுல மிக பாரதூரமான ஃபேமஸான ஆட்கள் விஷயங்கள் தான் மீடியாக்கு வருகிறது. அதிகமான கேசஸ் மீடியாக்கு வரதில்லை. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அறிக்கையில சொல்றாங்க, மட்டக்களப்பு மாவட்டம் தற்கொலை செய்யறதுல 2வது இடத்துல இருக்குது.
அண்மை காலங்கள்ல எமது பிரதேசங்கள்ல முஸ்லிம் பிரதேசங்களுடைய ரேட் கிட்டத்தட்ட 2 கிழமையில 3 கிழமையில 10 பேர் 15 பேர் சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இதுல அதிகமான கேஸ் என்ன தெரியுமா? ட்ரக்ல பாவிக்கப்பட்டாக்கள், பாவிச்சாக்கள், பாவிச்சு கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்கள் அவருக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காத போது உயிர்களை மாய்த்துக் கொள்வதற்கு தயார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரொம்ப பாரதூரமான விஷயம். 4வது விஷயம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு இவர்கள் தூரமாகி விடுவார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் சாபம் விடுவது கிடையாது. நபியவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவங்க. பதுஆ செய்யறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்து இருக்கிறாங்க. நபி அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல் பதுஆ செய்யறது. யாரும் நாசமா போகட்டும், அழிஞ்சு போகட்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுஆ செய்வது கிடையாது. அவ்வளோ இரக்கமானவங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரத்தில் ஒரு பதுஆ செஞ்சாங்க. ஹஜ்ஜத்துல் வதால வச்சு ஒரு பதுஆ செஞ்சாங்க. நபியோட சக்கராத்துடைய நேரம், கடைசி நேரங்கள்ல சில பதுஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த பாவத்தினுடைய அகோரத்தினால சில பதுஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இதுல ஒன்றுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்னால செஞ்சாங்க. மிம்பர்ல இருந்து செஞ்ச ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித லா தத்தஹிது கப்ரி வஸனன் யுஅபத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹூதிகளுக்கும் நஸராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் நாசமாக போகட்டும், நபிமார்களுடைய கபிர்ஸ்தானங்களை வணங்கக்கூடிய இடங்களாக எடுத்துக்கொண்டார்கள். ஏ மக்களே, ஈமான் கொண்டவர்களே, நான் வஃபாத்தாகிட்டா என்னுடைய கபரை வணங்கக்கூடிய இடமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படி எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தா உங்களுக்கும் அந்த சாபம் கிடைக்கட்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இன்டாக்சிகன்ஸ் பாவிக்கக்கூடியவர்களுடைய விடயத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுஆ செஞ்சாங்க. எப்படி வட்டி எடுக்கிறது ஹராமோ, வட்டி கொடுக்கிறது ஹராமோ, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போறது ஹராமோ, வட்டியுடைய விடயங்கள்ல ஈடுபடுவது அத்தனையும் ஹராமோ, இத மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ சொன்னாங்க, லஅனல்லாஹுல் ஹம்ர வ லஅன ஷாரிபஹா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவையும் போதையும் அதனை அருந்தக்கூடியவர்களையும் பதுஆ செய்திருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள், அவன் நாசமா போகட்டும். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகுது, எங்களோட பதுஆ இல்ல. அல்லாஹ் தஆலா சபிக்கிறான், ஷாரிபுஹா, பாவிக்கிறியா நீ நாசமா போ, வசாகியஹா, யாரெல்லாம் பரிமாறுகிறார்களோ, யாரெல்லாம் எடுத்து கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் யூஸ் பண்றதுக்கு உதவி செய்யறாங்களோ இவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸுடைய தொடர்ல, ஆசிரஹா முஅதசிரஹா, தயாரிக்க கூடியவனுக்கும் நாசம் உண்டாகட்டும். யாரெல்லாம் தயாரிக்க சொல்கிறானோ அவனுக்கும் அதே பாவம், அவனும் நாசமா போகட்டும். சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வபாயிஹா வமுப்தாஹா, யாரெல்லாம் விற்பனை செய்கிறானோ, யாரெல்லாம் வாங்குறதுக்காக வேண்டி போறானோ இவர்களுக்கும் அந்த சாபம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹாமிலஹா வல் மஹ்மூலத இலைஹி, யாரெல்லாம் அந்த ட்ரக்க சுமந்துட்டு போறாங்களோ, இவர் பாவிக்கிறது இல்ல, இவர் ஊர்ல கௌரவமான ஆள், இவர் யூஸ் பண்றது இல்ல, அவர் வாயில வைக்கிறது இல்ல, அவருடைய பிள்ளைகளை பாவிக்க இயலாது, ஆனா கீழால இவர் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார், சைடால கொடுத்து கொண்டிருக்கிறாரு, இதுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாரு. மேலானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அதை வாங்குறதுக்காக வேண்டி போறாங்களோ, எதன் பக்கம் அது கொண்டு செல்லப்படுதோ அவர்களும் நாசமாகட்டும். வஆகில ஸமனஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதனுடைய சமன், இதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை யாரு சாப்பிடுறாங்களோ இவர்களும் நாசம் அடையட்டும். சில பேர் இருக்கிறாங்க இதுல எதுலயுமே சம்பந்தப்படுவது கிடையாது, ஆனா அவரு இத பிசினஸாக
இன்னொருத்தரை வச்சு செஞ்சு கொண்டு அதுல வரக்கூடிய லாபத்தை திண்டு கொண்டிருக்கிறாரு. பிள்ளாட மைண்ட் செட் என்ன தெரியுமா? அவசரமாக பணக்காரன் ஆகணும். உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பணக்காராகிறதுக்கு, சல்லிய சேர்க்கிறதுக்கு, ஹலாலா சம்பாதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவசரமா பணக்காரன் ஆகணும், அவசரமா பஜார்ல 2 கடை வாங்கணும், அவசரமா மாடி வீடு கட்டணும், அவசரமா 2-3 வாகனத்துல போகணும். இதுக்கு லேசான வழி என்ன தெரியுமா? இதுல கை வைக்கிறது. அவர் யூஸ் பண்றது இல்ல. அவர் சமூகத்துல பெரிய ஆள், அவர் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறார், அவர் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாரு. ஆனா உள்ளுக்கால டீல் நடந்து கொண்டிருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவருக்கும் இருக்குது. மேலானவர்களே, உலகத்துல யார வேணாலும் ஏமாத்தலாம். நல்லா ஞாபகம் வைங்க. இங்க 2 பேர் எங்கட செயல்களை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல யார்ட கண்ண வேணாலும் கட்டலாம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா மேல ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான், அன்னஹு ரகீப், கண்காணிச்சு கொண்டிருக்கிறான், உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். உலகத்துல சமாளிச்சு நல்லவன பட்டத்தோட பேய்த்திரலாம், மறுமையில யாரும் சமாளிக்க இயலாது, யாரும் சமாளிக்க இயலாது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனவே தான் ரொம்ப பெரிய பாரதூரமான ஒரு பாவமாக இருக்குது. இதுக்கு மிக பிரதானமான சில காரணங்களை உலமாக்கள் அடையாளப்படுத்துறாங்க. ஒன்று லோஃபுல் ஈமான், ஈமானுடைய பலவீனம். நல்லதை கேட்கறது இல்ல, நல்லதுக்கு நேரம் கொடுக்கிறது இல்ல, நல்ல சபைகள்ல உட்காரது இல்ல. மேலானவர்களே, நரகவாசிகளுடைய மிக பிரதானமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹு தஆலா சூரத்துல் முல்க்ல அல்லாஹு தஆலா சொல்றான். நரகத்துக்கு போனதன் பின்னால அவங்க என்ன கத்துவாங்க தெரியுமா? அவங்க உம்மத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர். அவங்க சொல்லுவாங்க, உலகத்துல எத்தனையோ மக்கள் நல்ல விஷயங்களை சொன்னாங்க தானே, ஒவ்வொரு ஹுத்பாக்கு பின்னால ஒரு ஹுத்பா நடக்குது தானே, வீட்டை வந்து சொன்னாங்களா இல்லையா? செய்யாதங்க, பாவிக்காதங்க, இந்த பாவத்துல ஈடுபடாதங்க, அமல் செய்யுங்க, எத்தனையோ மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. மேலானவர்களே, நரகவாசிகள் சொல்லுவாங்க, லவ் குன்னா நஸ்மஉ, இந்த மக்கள் சொல்றத நான் கொஞ்சம் காதால கேட்டு, அவ் நஅகிலு, நான் விளங்கி இருந்தா, மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர், நான் இந்த ஸஈர் என்ற நரகத்தில் இருந்திருக்க மாட்டேனே, நான் சொர்க்கவாதியாக ஆயிருப்பனே. எவ்வளவு படிச்சு படிச்சு பேசுனாங்களே, ஏன் கல்புல இறங்கலையே, நான் காது கொடுத்து கேட்கலையே, நான் கொஞ்சம் விலகி கொள்ளலையே, உலகத்தினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று வாழ்ந்து கொண்டிருந்தனே, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் தேடி இருந்தேன்டா, நான் இந்த நரகவாசிகள் ஒருவனாக இருந்திருக்க மாட்டேனே. மேலானவர்களே, இந்த நரகவாதிகளுடைய கை செய்தத்தை அல்லாஹ் சூரத்துல் முல்க்ல பேசிக் கொண்டிருக்கிறான். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? ஈமானுடைய பலவீனம். இரண்டாவது உலமாக்கள் அடையாளப்படுத்துறாங்க, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், தொடர்பு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். நான் பாவிக்க இல்லை, ஆனா நான் கூறுற கூட்டாளிமார் எல்லாம் பாவிக்கக்கூடியவர்கள். இவருக்கு ரெட் லைட் எரிஞ்சு கொண்டிருக்குது, இவர் கூடிய சீக்கிரம் பேய்த்துருவாரு, இவர் கூடிய சீக்கிரம் பேய்த்துருவார். நாளை கியாமத்துடைய நாளில கை செய்யப்படுவாங்க. யா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்துல நான் இவனை என்னுடைய நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்கவே, இவனை கூட்டாளி பிடிச்சதால, இவனை நண்பனாக எடுத்துக்கொண்டதால, இவனோட கால நேரத்தை செலவழிச்சதால என்ற மறுமையுடைய வாழ்க்கை கைசேதமாக போய்விட்டது. மேலானவர்களே, மனிதன் கத்துவான், கதறுவான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறான். மூணாவது ஒரு விஷயம் உலமாக்கள் அடையாளப்படுத்துறாங்க, தங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை, சில அழுத்தங்கள் ஏற்படுகிறது, சில சோதனைகள் வருகிறது. இதுல சபுரங்க கூடிய பொறுமையும் தவக்குலங்க கூடிய அல்லாஹ்வுடைய முழுமையாக பறைசாட்டுதலும் இல்ல. இதனால் என்ன செய்யறாங்க? அந்த கஷ்டத்தை இல்லாமக்கிறதுக்காக வேண்டி, அந்த சிரமத்தை இல்லாமக்கிறதுக்காண்டி ஒரு தற்காலிக இன்பத்தை தேடிக்கொள்றாங்க. மேலானவர்களே, இது நிரந்தரமான தீர்வு கிடையாது. எனவே தான் அல்லாஹு தஆலா ஒரு குறுகிய வாழ்க்கை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில நாங்க என்னத்தை செய்யறோமோ அதுதான் எங்களோட மௌத்துக்கு பின்னால நாங்க அறுவடை செய்யக்கூடியதாக இருக்குது. உலகத்தை நம்பி, உலகத்தினுடைய ஆதாரங்களை நம்பி, அல்லது உலகத்துடைய சின்ன இன்பங்களை நம்பி வாழ்க்கையை பறிகொடுத்தவர்களாக நாங்க ஆகிடக்கூடாது. சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழிந்து போறதை விட்டுட்டு எது உங்களுக்கு நிலையாக இருக்குமோ அதை உலகத்துல நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்க.
மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்தோட வச்சிருக்கிறது இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். இன்னும் எங்களுக்கு தௌபாவுடைய காலத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இன்னும் எங்களுக்கு கர்கராவுடைய நேரம் வரல. இன்னும் எங்கட தொண்டை குலுக்கி ரூஹல் வரல. இன்னும் சக்கராத்துல நாங்க மாட்டுப்படல. இன்னும் தௌபாவுடைய வாசல்கள் எங்களுக்கு மூடப்படல. மேலானவர்களே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத்தாக இருக்குது. இன்னும் அல்லாஹுக்கும் எங்களுக்குமான தொடர்பை சீராக்குறதுக்கு, பொருத்தத்தை தேடிக் கொள்றதுக்கான அவகாசத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இம்மை மறுமையுடைய அனைத்து பாக்கியங்களையும் பெற்ற நல்ல மலர்களுடைய கூட்டத்துல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், நீ வெறுக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்களை விட்டும் பாதுகாத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை உனக்கு பொருத்தமான அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கியருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.